ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் ராஷியர் பாலாயுடியூ. தமிழ்நாட்டில் 12th ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வந்து இன்னைக்கு வரப்போகுது. ஸோ அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் நம்ம சேனல் சார்பில் முதல்ல வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இப்போ இந்த வீடியோவில் 2 விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ என்ன டைமுக்கு வந்து அந்த ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு, அதே நேரத்தில் வந்து அந்த ரிசல்ட் எப்படி பார்க்கலாம், அப்புறம் அவங்களுடைய மார்க் ஷீட் வந்து எப்படி நமக்கு கிடைக்கும், மதிப்பெண் சான்றிதழ்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு காலையில் 6ஆம் தேதி இல்லையா, இன்னைக்கு மே 6 காலையில் 9:30 மணிக்கு 12th பப்ளிக் எக்ஸாம் தேர்வு முடிவுகள் வெளிவருது. ஸோ அதனுடைய வெப்சைட் அட்ரஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. tnresults.nic.in ஒரு வெப்சைட்டு, dge.tn.gov.in அப்படிங்கிற இன்னொரு வெப்சைட். இந்த 2 அபிஷியல் வெப்சைட்லையும் போய் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசல்ட் பார்த்துக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறப்போ உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க, அந்த மொபைல் நம்பருக்கும் உங்கள் ரிசல்ட்டுடைய காப்பி வந்து மெசேஜாக வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே நீங்கள் ரிசல்ட் ரிலீஸ் பண்ண உடனே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து வெப்சைட் போய் பார்க்குற மாதிரி இருக்கிறப்போ வந்து சர்வர் பிஸியாக கூட இருக்கலாம், அதை பார்க்கறது கொஞ்சம் டிலே ஆகலாம். அதனால் ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம், நிதானமாக பாருங்கள். நல்ல ரிசல்ட் நல்ல மார்க்கோட வரும், ஓகேவா? அதே மாதிரி வந்து மார்க் ஷீட் வந்து எப்படி இந்த விஷயம் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி. அதாவது ரிசல்ட் பார்க்குறப்ப நீங்கள் 2 இன்ஃபர்மேஷன் அதில் கொடுக்கணும். உங்களுடைய +2 எக்ஸாம் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கு இல்லையா, அதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த், சரியான டேட் ஆஃப் பர்த், ஸ்கூலில் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த், 2 இன்ஃபர்மேஷன் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து டிஸ்பிளே வந்துடும். நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், ஓகேவா? அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இல்லை அப்படி நம்ம ஸ்கூலுக்கு போய் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்களோ அந்த ஸ்கூலுக்கே போய் கூட உங்களுடைய மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொடுப்பாங்க ஸ்கூலில், நீங்கள் அதையும் வாங்கிக்கலாம், ஓகேவா? ஏன்னா ஸ்கூலுக்கும் வந்து கவர்மெண்ட் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதுவரை நீங்கள் வந்து 9:45 இருந்து வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அதில் போய் டவுன்லோட் பண்ணி மார்க் ஷீட் டவுன்லோட் பண்ணி எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் ஷீட் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் படித்த ஸ்கூல் பக்கத்தில் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்கூலுக்கு போய் கூட நீங்கள் மார்க் ஷீட் வந்து டவுன்லோட் பண்ணி வாங்கிக்கலாம். அதுதான் ஒரு ப்ரொவிஷனல் மார்க் ஷீட், தற்காலிக மதிப்பெண் பட்டியல். தற்காலிகன்னா ரொம்ப டெம்பரரின்னு கிடையாது, ஒரிஜினல் மார்க் ஷீட் கொடுக்குற வரைக்கும் இது வந்து ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து இல்லைன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து வீட்டில் பிரிண்டர் இருந்தால் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், அல்ல டவுன்லோட் பண்ணி காப்பி பண்ணி வெளியில் வந்து கம்ப்யூட்டர் சென்டரில் எடுத்துக்கலாம், அல்லது வெளியே கம்ப்யூட்டர் சென்டரில் ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். எல்லாமே நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து ஆர்வமாக இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்கள் நம்ம சேனல்ல இருந்து. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.